அந்திமான பேர் கொண்ட ஒரு அழகான மென்மையான பொண்ணு அக்கர்பூர்ன்ற பேர் கொண்ட சின்ன கிராமத்துல இருந்து ஒரு பெரிய கனவோட ஒரு மாடல் ஆகணும்னு சிட்டிக்கு வந்தா. இன்னைக்கு ஒரு ஸ்டுடியோல அவளுக்கு இன்டர்வியூ. எங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்களோட அடுத்த ப்ராஜெக்டோட மாடலிங் கான்ட்ராக்ட் உங்களுக்கே கிடைச்சிடுச்சுன்னு நினச்சிக்கோங்க. என்ன, நிஜமாவா? உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களோட ஒர்க் நல்லா இருக்கு, அதனால தான் உங்களுக்கு இந்த கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. சிட்டில அந்திமாவுக்கு இன்னும் மாடல் நண்பர்கள் கிடைச்சாங்க. அவங்க அவளுக்காக வெளியில காத்துட்டு இருந்தாங்க. எப்பா, என்னோட இன்டர்வியூ இன்னைக்கு ரொம்ப மோசமா போயிடுச்சுப்பா. சரி, மேல் மாடல்ஸ் என்ன ஆச்சு? என்ன ஆயிருக்கும், ஏற்கனவே யாருக்காவது கான்ட்ராக்டை கொடுத்துருப்பாங்க, அதனால ஃபார்மாலிட்டிக்கு இன்டர்வியூ வச்சிருப்பாங்க. ஆமாண்டா, டைம் மட்டும்தான் வேஸ்ட் பண்ணுறாங்க. எனக்கே கிடைக்காத போது அந்த கிராமத்து நாட்டுப்புறத்துக்கு எப்படி கிடைக்கும்? முதல்லயே அவ தோல்வியை ஒத்துக்கிட்டு இருந்திருக்கணும். ஆனா ஆட்டிடியூட பாரு, இன்டர்வியூ கொடுக்க போயிருக்கா. சரி சரி விடுங்க, பாவம், எதுக்காக அவளை அப்படி சொல்கிறீங்க? நீ அப்படி தானே சொல்லுவ, நீ தான் அவளை பார்த்துக்கிட்டே இருக்கியே. அந்திமா ரொம்ப சந்தோஷத்தோட அப்பதான் அங்க வந்தா. என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஓ டியர், நீ இவ்வளோ ஸ்ட்ராங்காக வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. இந்த ரிஜெக்ஷன் ரொம்ப ஹார்டா இருக்குங்கிறது எனக்கும் தெரியும். நீ என் தோல்ல சாஞ்சு கூட அழலாம். அந்திமா, நீ இவ்வளோ ஸ்ட்ராங்காக நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நானும் உன் கூட இருக்கேன். இல்ல, நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்போ நீ என்ன சொல்ல வர? ஷீலா ஃபெயில் ஆன இடத்துல நீ செலக்ட் ஆயிட்டேன்னு சொல்ல வரியா? ஆமா, எனக்கு அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கான மொத்த கான்ட்ராக்டும் கிடைச்சிருக்கு. என்ன? நீ எதுக்காக கோவப்படுற ஷீலா? இல்லை இல்லை, அவள் ஷாக்கில் இருக்கா, நீ கவலைப்படாத. ராஜை பற்றி தெரிஞ்சுக்கோ, அப்புறம் கொஞ்சம் அமைதியாரு. ராஜுக்கு அவளை பிடிச்சிருக்கு, அதனால எதுவாக இருந்தாலும் யோசிச்சு பேசு. நாம் இப்போது செலிப்ரேட் பண்ணி ஆகணும் உன்னோட புது கான்ட்ராக்ட் ஒர்க்காக. என்ன விகாஸ், ஷீலா? கண்டிப்பாக, சந்தோஷமான விஷயம், செலிப்ரேட் பண்ணி ஆகணும்ல. அதுதான் சரி. ஆனால் நம்ம எங்கே போகிறோம்? என்னோட ஃபார்ம் ஹவுஸ் இருக்குல்ல, அங்கே போகலாம். அப்போ சரி, நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிடுறேன். ஆமாம், எப்போ போகிறோம்? நல்ல விஷயத்துக்கு எதுக்கு லேட் பண்ணிக்கிட்டு? நீங்கள் 2 பேரும் நாளைக்கே ரெடி ஆகிடுங்க, அப்போது நாளைக்கு காலையிலே போயிடலாம். அப்படின்னா சரி. அவங்க எல்லாரும் ராஜோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு போனாங்க. அங்க பார்த்தா அந்த வீடு ஃபுல்லா ஒட்டடையா இருந்தது. அது ஏதோ பழைய மாளிகை மாதிரி இருந்தது. அப்ப இதுதான் உன்னோட ஃபார்ம் ஹவுஸா? ஒரு கேர்டேக்கர் வச்சிருக்கலாம்ல. ஒரே தூசியா இருக்கு. இதை சுத்தம் பண்றதுக்கே லீவ் எல்லாம் முடிஞ்சிடும் போல இருக்கு. சாரி, நம்ம 4 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் ஈவினிங்குள்ளே க்ளீன் பண்ணிடலாம். அப்புறம் மொத்த வாரமும் ரிலாக்ஸ் பண்ணலாம், சரியா? அதுவும் சரிதான். அப்போ சரி, வாங்க ஆரம்பிப்போம். அந்த வீட்டை சுத்தம் பண்ணுறதுக்கே அன்னைக்கு சாயந்தரம் ஆயிடுச்சு. அப்புறம் எல்லாரும் தூங்க போயிட்டாங்க. ஆனால் விகாஸ், ராஜ் அப்புறம் ஷீலா வீட்டுக்கு வெளியில் 3 பேரும் ஒன்று சேர்ந்தாங்க. அவ இல்லாமல் இருந்திருந்தா அந்த மார்னிங் கான்ட்ராக்ட் எனக்கு கிடைச்சிருக்கும். அப்புறம் அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் அவளை இங்கே கூப்பிட்டு வந்திருக்கீங்களா? அதுவும் அந்த கிராமத்து நாட்டுப்புறத்தை. ஷீலா, நீ எது பேசுகிறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பேசு. ஷீலா, உன்னோட கோபம் என்னன்னு எனக்கு புரியுது, ஆனால் உன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கோ. நான் அந்திமா கிட்ட என்னோட மனசில் இருக்க விஷயத்த சொல்ல போகிறேன். ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். சரி, அந்த நாட்டுப்புறத்துக்கிட்ட என்னத்தை தான் பார்த்தியோ தெரியல. சரி, வா கிளம்பலாம். ராஜ், நீ போ, நாங்கள் உன்னை தூரத்துலேருந்து சப்போர்ட் பண்ணுறோம். சரி விகாஷ், என்னை சப்போர்ட் பண்ணு, அப்புறம் நான் கரெக்டாக போயிட்டுருக்கேனான்னு சொல்லு, சரியா? ராஜ் அந்திமாவோட ரூமுக்கு வெளியில ஒரு பூங்கொத்தை தனக்கு பின்னாடி மறைச்சு வச்சிருந்தான். அந்திமா, நான் ராஜ், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், டைம் இருக்குமா? அந்திமா கண்ணை தொடச்சிக்கிட்டே வந்து கதவை திறந்தா. என்ன விஷயம் ராஜ், இப்போ போய் வந்திருக்க? நீ இப்போ தூங்கி தான் எந்திரிச்சிருக்க, இருந்தாலும் உன்னோட அழகை பற்றி சொல்ல வார்த்தையே இல்லை. அது எனக்கு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நான் இப்போ உள்ளே வரவா? இப்போ வா. ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் மட்டும்தான். சரிப்பா, வா. ராஜ் கொஞ்சம் தயங்கினா, அப்புறம் சொல்ல ஆரம்பிச்சான். அது அந்திமா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தப்போ உன்னை எனக்கு பிடிச்சிருச்சு. ஸோ இந்த ஃப்ளவர்ஸை வாங்கிட்டு என்னோடய ஃபீலிங்ஸை அக்செப்ட் பண்ணிக்குவியா? நீயும் இருக்கிய ராஜ், எனக்கு புரியுது. ஆனால் என்னால் ஏற்றுக்க முடியாது.
என்னை மன்னிச்சிடு. எனக்கு ஏற்கனவே நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு. என்ன? ஆனால் இது வரைக்கும் அந்த விஷயத்தை நீங்கள் கிட்ட சொல்லவே இல்லையே. நானும் இத்தனை நாளாக உன் பின்னாடியே ஒரு பைத்தியக்காரனை மாதிரி சுற்றிக்கிட்டே இருந்திருக்கேன். அது இதை கேட்கறதுக்கா? அப்போதான் விகாஷும் ஷீலாவும் ரூமுக்கு வந்தாங்க. நான் தான் உனக்கு முன்னாடியே சொன்னேனே ராஜ், ஆனால் நான் சொல்றத நீ எங்கே கேட்ட? நீங்க எல்லாம் ஏன் இந்த மாதிரி பேசுறீங்க? அப்புறம் ராஜ், எனக்கு எல்லாம் புரியுது. திடீர்னு இதை கேட்டதும் உனக்கு சங்கடமா தான் இருக்கும். ஆனா என் மேல கோபப்படுறதுக்கு உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அந்திமா சரியாக தான் சொல்கிற ராஜ். நீ தான் இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சிட்டு இருந்திருக்கணும். இதெல்லாம் நடக்கிற விஷயந்தான். சரி வா நம்ம போகலாம். அப்புறம் அந்திமா, இந்த விஷயத்த நீ மறந்துடு. ஏன்னா நம்ம உன்னோட புது ஒர்க்கை செலிப்ரேட் பண்ணி ஆகணும்ல. விகாஸ் அங்கேருந்து எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வெளியே வந்துட்டான். இந்த மாளிகை ரொம்பவே பழசா தெரியுது. இந்த இடத்துல பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு அரண்மனை இருந்துச்சான். இப்போ யாரும் இங்கே வர்றதில்ல. அப்புறம் ஜனங்க இந்த பாலடைஞ்ச இடத்துல பேருக்குன்னு சொல்லுவாங்க. ஓ, என் கிராமத்தில் கூட இந்த மாதிரி பழைய பங்களாவை நான் பார்த்துருக்கேன். ஆனால் இது ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. ராஜ், நீ எதுக்கு இவ்வளவு அமைதியா இருக்க? இப்பவும் கோவத்தில் இருக்கியா? கோவம் வரத்தானே செய்யும். உனக்கு நிச்சயம் ஆன விஷயத்த மறைச்சு இவனை நீ பயன்படுத்திக்கிட்டல முன்னேறத்துக்காக. எதையும் தெரியாம பேசாத ஷீலா. நான் ராஜ் இது வரைக்கும் எதுக்கும் பயன்படுத்தினது இல்லை. என்னோட வேலைக்காக நான் உழைச்சிருக்கேன். அப்புறம் ராஜ், உன்னோட கோவம் எனக்கு என்னன்னு புரியுது. தயவு செஞ்சு இந்த கோவத்தை இப்ப விட்டுடு. அந்திமா. ராஜ் சொல்லு. நீ அந்த என்கேஜ்மெண்ட்டை பற்றி விடு. நீ கிராமத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்கு அப்படி என்ன கிடைக்கும்? என்கிட்ட எல்லாமே இருக்கு. இப்போவும் நேரம் இருக்கு. உன்னோட மனசை நீ மாற்றிக்கோ அந்திமா. இல்லை, இது நடக்கவே நடக்காது. அப்புறம் இப்படி ஆசை வார்த்தையை காட்டி நீ யாருன்னு நிரூபிச்சிட்ட. எந்த பொண்ணையும் விரும்புறதுக்கு உனக்கு தகுதி கிடையாதுன்னு. ஒரு சின்ன கிராமத்துல இருந்து வந்துட்டு இவ்வளோ பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு இருக்கியா விகாஸ்? உன்னோட முகம் அழகா இருக்குன்னு உனக்கு ரொம்ப திமிர் இல்லை? அந்த தலையை உன்னோட உடம்புல இருந்து இப்பவே பிரித்து எடுத்துடுறேன் பாரு. அப்புறம் இறந்ததுக்கு அப்புறம் உன்னோட இந்த அழகை வச்சுக்கிட்டு நீ இப்படியே உட்காந்துக்கிட்டே இரு. வேண்டாம், தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க. அட, நீங்க என்ன பண்றீங்க? நீங்க ரெண்டு பேரும் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இங்க பாருங்க, நீங்க ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கீங்க. வேற எதுவும் பண்ண வேண்டாம் ப்ளீஸ். வாய மூடு. உன்னோட வேலை போனதுக்கும் இவன் மட்டும்தான் காரணமா இருக்கா. இப்போ வாயை மூடிக்கிட்டு இங்க நடக்கிறத மட்டும் பாரு. பெருசா எனக்கே முடியாதுன்னு சொல்ல வந்துட்டா. ஷீலா இந்த காட்சியை பார்த்ததும் ரொம்பவே பயந்து போயிட்டா. அப்புறம் அவளுடைய குரல் ஒரேடியா நின்று போச்சு. ராஜும் விகாசும் சேர்ந்து அவ தலை உடம்ப தனித்தனியாக்கி அந்த பாழடைஞ்ச இடத்துல புதைச்சிட்டாங்க. முகத்துல ரொம்ப சந்தோஷத்தோட அவங்க அவங்களோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு திரும்பி வந்தாங்க. சரி, இதோட அவளோட கதை முடிஞ்சுது. இப்போ நம்ம நிம்மதியா லீவை என்ஜாய் பண்ணிட்டே இருக்கலாம். ஷீலா, நீ ரொம்ப பயந்து போன மாதிரி இருக்க. இனிமே நீ கொஞ்சம் சந்தோஷமா இரு. உனக்கு அந்த வேலை கண்டிப்பா கிடைச்சிடும். இந்த பொய்யான சிரிப்பு ஏன் முன்னாடி நடக்காது ஷீலா. ஞாபகம் வச்சுக்கோ, இந்த விஷயம் நம்ம 3 பேரை தவிர வேற யாருக்காவது தெரிஞ்சா உன்னோட நிலைமை என்ன ஆகும்? புரிஞ்சிடுச்சுன்னா சந்தோஷமா இரு. ஷீலா பயந்து போய் தன்னுடைய தலையை அசைச்சா. அப்புறம் எதுவும் பேசாம தன்னோட அறைக்குள்ள போயிட்டா. அந்திமாவை எந்த இடத்துல புதைச்சாங்களோ அந்த இடத்துல ஒரு கோரமான ராட்சசி உட்கார்ந்திருந்தா. எழுந்துரு. பெருமை, பொறாமை, நியாயமற்ற கோபம், இந்த உணர்வுகள்லாம் ஒன்னா சேர்ந்து உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கியிருக்காங்க. இப்ப எழுந்துரு. உன்னோட உணர்வுகளோட யார் விளையாடி உன் தலையையும் உடம்பையும் துண்டு துண்டு ஆக்கினாங்களோ அவங்க எல்லாரையும் போய் பழி வாங்க. அந்த பாவக்காரங்களோட தலையை அவங்க உடம்ப விட்டு தனியாக்கு. இதுதான் உனக்கு கிடைச்ச வாய்ப்பு. அதை நான் உனக்கு கொடுத்துருக்கேன். ராஜ், விகாஸ், அப்புறம் ஷீலா. அந்திமா ராட்சசியை நோக்கி பார்த்தா. அப்புறம் அங்கேருந்து போயிட்டா. அந்த சமயம் ராஜ் விகாஸோட வீட்டில் உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தான். ஆனால் ஷீலாவோட முகத்தில் அந்த சம்பவத்தினால ரொம்ப சோகமாக இருந்தா. ஷீலா,
எப்போ பார்த்தாலும் நீ இதே மாதிரி வாயை திறக்காமல் உட்காந்துட்டே இருந்தேன்னா நம்ம செலிப்ரேஷனுக்காக வந்திருக்கிறதே வேஸ்ட் ஆகிடும். ராஜ், கொஞ்சம் டைம் கொடுறா, அவளாவே சரியாயிடுவா. அந்த சம்பவம் என் மனசை விட்டு போகவே மாட்டேங்குது. அதனால தான். சரி சரி, உனக்கு எப்படி தோணுதோ அப்படியே பண்ணு. அடாடா, இப்போ இந்த லைட் ப்ராப்ளம் வேறு ஆரம்பிச்சிடுச்சா? ஒன்றுமே தெரியலடா. சரி இரு, நான் டார்ச் எடுத்துகிட்டு வரேன். சரிடா. இந்த குரல் எங்கேருந்து கேட்டது? ஓடிடு, இங்கேருந்து ஓடிடு. ஆனா விகாஸ், ஓடுன்னு சொல்கிறான்ல, அவன் செத்து போயிட்டான். ராஜ். யாரு? அந்திமா. அந்திமாவோட பயங்கரமான உருவத்தை பார்த்துட்டு ராஜும் ஷீலாவும் வீட்டை விட்டு வெளியே ஓடினாங்க. அப்புறம் காட்டை நோக்கி ஓடினாங்க. ராஜ், நில்ல ராஜ். நீ கீழே விழுறதுக்கு இப்போதான் டைம் கிடைச்சதா? நீ இங்கேருந்தே சாகு, நான் இங்கேருந்து போக தான் போகிறேன். வேண்டாம் ராஜ், ப்ளீஸ் ராஜ், என்னை இங்கே தனியாக விட்டுட்டு போயிடாத. ராஜ் ஷீலா சொன்னது எதையுமே கேட்கல. அப்புறம் அங்கேருந்து அவன் தனியாளாக ஓடினான். ஷீலா அழுகையோடு எழுந்தா. அப்புறம் தான் முட்டியில் ஏற்பட்ட காயத்தை பார்த்து அழ ஆரம்பிச்சா. அம்மா, அப்பா. அந்திமா, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு. அவங்க அப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. நான் உன் மேல பொறாமப்பட்டது உண்மைதான், ஆனா இந்த மாதிரி எல்லாம் நினைக்கவே இல்லை. தயவு செஞ்சு என்னை விட்டுடு. உன்னை கொலை செஞ்சதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. தயவு செஞ்சு என்னை விட்டுடு அந்திமா. என்ன மன்னிச்சிடு அந்திமா. ராஜ் ரொம்ப சோர்ந்து போய் ஒரு மரத்துல கையை வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்தான். அப்புறம் பயத்தினால அவனால தன்னோட மூச்சை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அட கடவுளே, இன்னைக்கு ஒரு நாள் என்னை காப்பாத்திடுங்க. இனிமே நான் மொத்தமாக திருந்திடுறேன். இனிமே இப்படி ஒரு பாவத்தை நான் எப்பவும் பண்ண மாட்டேன். அந்திமா, இல்லை, என்னை எதுவும் பண்ணாத. என்னை விட்டுடு, என்னை எங்கேயாவது போக விடு. நான் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பணம் கொடுக்குறேன். அவங்க எல்லாரையும் பார்த்துக்கிறேன். அவங்க இனிமேல் அந்த கிராமத்தில் இருக்கலாம் வேண்டாம். அவங்கள நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன். என்னை விட்டுடு ப்ளீஸ். நீ வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாதவன். கடைசி வரைக்கும் உனக்கு அதே கேவலமான எண்ணம். இல்லை, என்னை விட்டுடு. நான் உன்னை லவ் பண்ணிட்டு இருந்தேன் அந்திமா. அதனால நீ என்னை கொல்லக்கூடாது. நான் உன்னை உயிருக்குறையாக லவ் பண்ண அந்திமா. நீ மட்டும் சரின்னு சொல்லியிருந்தா நீ இன்னைக்கு உயிரோடு இருந்திருப்ப. அந்திமா ராஜ் சொன்னதை கேட்டுட்டு சிரிச்சா. அப்புறம் அவனை கட்டி அணைச்சா. பாத்தியா எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு? நீ இப்படி பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். அந்திமா தன்னுடைய சுய உருவத்துக்கு வந்து ராஜா பார்த்தா. அப்புறம் ராஜ் அவளை பார்த்து இன்னும் சந்தோஷப்பட்டான். உன்னோட உருவமும் சரி ஆயிடுச்சு. நான் சின்ன வயசில் எந்த கதையெல்லாம் கேட்டனோ அதே மாதிரி நான் உன்னை ஒரு ராஜகுமாரி மாதிரி. அந்திமா, என்ன மன்னிச்சிடு. அங்க யார் இருக்கா? அந்திமா. இல்ல, யார் நீ? அந்திமா. அந்திமாவுக்கு உன் மேல பரிதாபம் ஏற்பட்டிருக்கும். ஆனா நான் அவளை மாதிரி பரிதாபப்படுறவ கிடையாது.